வணக்கம், நான் உங்கள் தமிழ் அரசன் தருமலிங்கம். இது நெடுஞ்சாலை FM 90.infinity. வணக்கம். நெஞ்சமெல்லாம் ஒரு சோகங்க, நேரம் இருந்தால் கொஞ்சம் கேளுங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் 5 மணிக்கு எழுந்திருப்பீங்களா 6 மணிக்கு எழுந்திருப்பீங்களான்னு தெரியாது. பட் கண்டிப்பாக அவசரமாக தான் எழுந்திருப்பீங்க. ஏன்னா நேற்று சண்டே. இன்றைக்கி காலையில் ஆரம்பித்த இந்த அவசரம் சாயந்தரம் வரைக்கும் டிராஃபிக்கில் மாட்டி சிக்கி சேனா பெண்ணா வர வரைக்கும் தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டு இருந்திருக்கும். வீட்டில் போய்ட்டு அப்பாடான்னு உக்காரலான்னு பார்த்தா சண்டே துவைக்க வேண்டிய துணியெல்லாம் மண்டே துவைச்சிக்கலாமான்னு போட்டது அப்படியே மூட்டை முடியாக குவிஞ்சிருக்கும் பெண்களுக்கு. அப்பா அப்பா மாத்திரை இல்லையாப்பா போய் வாங்கிட்டு வரியான்னு சொல்லுவார். ஒய்ஃப் காய்கறி இல்லையாங்க என்னங்க பண்ணுறீங்கன்னு சொல்லுவார். ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அப்பா ரிலாக்ஸ் எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை. ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்குறாராம், அது வாதியாரியா, இந்த அவசரமான உலகத்தில் நம்ம எப்படி ரிலாக்ஸாக இருக்கிறது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு தம்பி, நம்ம எல்லாம் நான் ஏழை, நான் பணக்காரன், நான் பிச்சைக்காரன், நான் பயங்கரவாதி, நான் பயந்தாங்கொல்லி, நான் வீரன், நான் சூரன், நான் வில்லாதி வீரன், இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்லி நம்ம பல ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு அம்மனமாக தெரிஞ்சிட்ருக்குறோம். அதனால தான் நமக்கு அமைதியை கிடைக்கிறது இல்லை. அதனால் ரிலாக்ஸாக நம்மளால் இருக்க முடியலை. ஆனால் நம்ம அம்மனமாக தான் போக போகிறோன்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ரிலாக்ஸாக வாழலாம்டா தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை. நம்ம போகும்போது ஒன்று கொண்டு போக போகிறதில்ல தான். இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவைக்கு மட்டும் வாழ்ந்துட்டு போயிடலாம். தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸை உண்டாக்கிட்டு நம்மளே அப்புறம் ரிலாக்ஸ் இல்லைன்னு சொன்னால் நியாயம். ஓகே, சிந்திப்போம், ரிலாக்ஸாக